எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு நல்ல நாளாக மாறப்போகுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராசி சக்கரத்தில் 2வதாக அமைந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை அமைப்பால் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் விலக எந்த ஒரு பரிகாரம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியில் பிறந்த நீங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. பொறுமையினா உங்களை சொல்லலாம். குடும்பத்தை ரொம்ப நேசிப்பீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருப்பீங்க. உழைப்பால் தான் முன்னேற வேண்டும் நினைப்பிக்கிறீங்க. பிடிவாதம் சில நேரங்களில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அழகு, வசதி, சுகமான வாழ்க்கை வாழ விரும்புகிறீங்க. நம்பிக்கை வைத்தவங்களை எளிதில் கைவிட மாட்டீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லாத கோபத்தை தவிர்த்துடுங்க. செலவில் கட்டுப்பாடு வைத்துக்கொள்வது நல்லது. காலை நேரத்தில் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் மன அமைதி உண்டாகும். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்க. யாரையும் முழுமையாக நம்பி ரகசியங்களை பகிராதீங்க. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு வந்தாலும் அமைதியாக பேசுவது நல்லது. வேலை இடத்துல பொறுமை ரொம்ப நல்லது. வாகன பயணங்களை கவனமாக இருங்க. உடல் சோர்வும் தூக்கக்குறைவும் போன்றவை உங்களுக்கு ஏற்படலாம். ஓய்வு தேவைங்க. இந்த நேரத்தில் புதிய முதலீடுகளை அவசரமாக செய்ய வேண்டாம். கோபத்தில் எடுத்த முடிவுகள் பின்னர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருத்தத்தை ஏற்படுத்தலாங்க. மேலும் ரிஷப ராசினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் மற்றும் பிரச்சனைகள் விலக வேண்டும்னா குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக மாறும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது நல்லது. எதிலும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அதிக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் உண்டு. அனைத்து தடைகளும் இனி அகலும். குடும்பத்தில் மன நிறைவு உண்டாகும். வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்குங்க. வாழ்க்கை துணையால் நன்மை காத்திருக்கு. குழந்தைகளுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும். விருந்தினருடைய வருகை இருக்கு. உறவினர் நண்பர்களோடு திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். நிதானமாக இருங்க. குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகலாம். மேலும் பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். எனவே கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துங்க. லாபமும் ஆனால் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகள் உதவிகளை செய்து பாராட்டு பெறுவீங்க. கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சி காண போறீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றக்கான அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும். வாகனங்களை செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தடைகளை தாண்டி செய்யக்கூடிய முயற்சி வெற்றி உண்டு. காரிய வெற்றி உண்டுங்க. எதிர்ப்புகள் இனி விலகும். வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தேய்ச்ச மனக்கவலை உண்டாகலாம். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு உண்டு. நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் அனுப்பும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமேனே கவலை உண்டாகும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுங்க. குடும்பத்தில் இருப்பவங்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பிருக்கு. எதிர்பாராத செலவு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். பிள்ளைங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகவும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் வேண்டும் நினச்சிங்கன்னா உங்கள் கையில் எப்போதும் பணமும் செல்வமும் நிலைத்திருக்க வேண்டும் நினச்சிங்கன்னா தவறாமல் மகாலட்சுமி தீபம் ஏற்றி வணங்கி வந்தாலே பொருளாதார சிக்கல் தீரும். பணவரத்து அதிகரிக்கும். மன மகிழ்ச்சி உண்டாகும்.
குறிப்பாக இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் முருகன் அவதரித்த மாதம் தாங்க இந்த வைகாசி மாதம். இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் போதே அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரித்துக்க தொடங்கிட்டாரு. 12ஆம் இடத்துல சனியின் பார்வை இருப்பதால் இந்த நிலை பார்த்தீங்கன்னா செவ்வாய் மேஷ வீட்டில் ஆட்சியாக இருப்பதாலும் உங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் குரு உச்சமாக இருக்கக்கூடிய கடகத்தில் வந்து அமர்ந்திருக்காரு. கேது சிம்ம வீட்டில் ராகு கும்ப வீட்டில் இருப்பதால் ரிஷப ராசினருக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வருமானத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். கிரக நிலைகள் நன்றாக இருப்பதால் ஏராளமான நன்மைகள் காத்திருக்கு. எதிர்பாராத அளவுக்கு நிறைய பரிசுகள் உங்களுக்கு கிடைக்கும். பண ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் இனி தீரும். பணம் கையில் தங்கிடுங்க. உங்களுக்கான அடையாளம் அங்கீகாரம் உண்டு. முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய யோகமும் உண்டு. மேலும் தைரியம் வீரியம்னே நன்றாக இருக்கு. தகவல் தொடர்பு நன்றாக இருக்கு. நினைத்த விஷயங்களை சரியாக வெளிப்படுத்திடுவீங்க. பேச்சின் மூலமாக மற்றவர்களை வசியப்படுத்தக்கூடிய தன்மை உண்டாகும். நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய யோகம் உண்டு. அலைச்சல் மூலமாக அனுகூலமும் உண்டு. நிறைய நல்லவை உங்களை தேடி வரப்போகுது. இந்த நேரத்தில் திருப்பதி தரிசனம் ஏற்படுதுங்க. திருப்பதி லட்டு கிடைப்பதற்கான யோகம் இருக்குது. திருமண யோகமும் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் இனி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. முதல் முறையாக செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு யோகம் உண்டாக போகுது. சோம்பேறித்தனம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. போட்டி பொறாமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மேலும் 3ஆம் பார்வையாக சனி ரிஷபத்தை பார்ப்பதால் உங்களுக்கு சோம்பேறித்தனமும் ஒரு விதமான மனசஞ்சலத்தை ஏற்படுத்தலாம். மே 15 முதல் ஜூன் 14 வரை பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பலனும் கிடைக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு அடுத்தவர்களிடம் நல்ல பெயர் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகும். காதல் திருமணத்திற்கு யோகம் உண்டுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. தோல் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. முகத்தில் கொப்பளங்கள் ஒன்றை தலைவலி கண்ணாடி போடக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவது போன்ற அமைப்பு இருக்குங்க. இளநீர் எடுத்துக்கொள்வது நன்மைதான். தொழிலில் வெற்றி, வியாபார விருத்தி, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, திருமண யோகம், குழந்தை பாக்கியன்னு காதல் கை கொடுங்க. மேலும் நல்ல மதிப்பெண்களை பெற போகிறீங்க. விரும்பிய துறை உங்களுக்கு கிடைக்கும். கழிவுகள் போகக்கூடிய பாதைகளை ரொம்ப கவனமாக இருங்க. அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. நேர பற்றாக்குறைவு ஏற்படலாம். அதனால் பொறுப்புகள் செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. யோகம் உண்டுங்க. இது நாள் வரை இருந்து வந்த எந்த ஒரு முடிவு எடுக்காமல் தடுமாற்றத்தில் இருந்த நிலை இனி நீங்கும். மற்றவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாங்கி அவங்களோட பகையை ஏற்படலாம். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் வருங்க. பணவரத்து திருப்தி தரும். எதிர்ப்புகள் இனி குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் இனி குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகலாம். எந்த வேலையை முதல்ல கவனிப்பதுன்னு குழப்பம் கூட ஏற்படலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க டென்ஷனோடு காணப்படுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன வேதனையில் இருந்து தெளிவான நிலை உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவங்களுடைய செய்கைகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை ஏற்படாது. சிற்றின்ப சுகம் குறையும். பிள்ளைங்களோடு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனங்களை செல்லும்போது பயணங்களின் போது கூடுதல் கவனமாக இருங்க. நண்பர்கள் உறவினர்களோடு சிறு மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். பெண்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியோடு சமாளித்து ஆனால் வெற்றி பெறுவீங்க. ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் நல்ல பலன்களை தருங்க. எதிர்பார்த்தா பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பிற்கு. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரி வெற்றி உண்டு. அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சிக்கு இருந்து வந்த முட்டு கட்டைகள் நீங்கும். பயணங்கள் செல்ல நேரிடுங்க. பணவரத்து திருப்தியை தரும். கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கோ அதன் மூலம் ஆனால் நல்ல லாபம் உண்டுங்க. மேலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவங்களுக்கு இந்த நேரம் புதியதாக வீடு வாகனம் வாங்கலாம். பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கான சிறந்த ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. பிறருடைய மனம் நோங்கும்படியான வார்த்தைகளை வாங்கி குவிப்பீங்க. உங்களை விட்டு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வாங்க. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும். லாபமும் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவீங்க. கூட்டு தொழிலில் லாபம் உண்டு. நம்பிக்கை உள்ளவங்களோடு பழகுங்க.
வரவுக்கு தகுந்த செலவை ஏற்படுத்தி கொள்ளுங்க. வரி செலுத்துவதில் முறைகளை பின்பற்றுங்க. வேலையாட்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக மிருகசீரிஷம் 1-2 பாதங்களில் இருப்பவங்களுக்கு இந்த நேரம் உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலைப்பளு குறைவால் மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். வேலை செய்பவங்க பார்த்தீங்கன்னா வேலை பார்த்து கொண்டே உபத்தொழில் செய்தாங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.